இப்போ நம்ம வந்து 1960s 70ஸ்ல வந்துட்டு இருந்த தாத்தா பாட்டி மாதிரியே இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி 1990ஸ்ல இருக்கிற அம்மா அப்பா மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டிலாம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸே வேறு மாதிரி இருந்தது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. பெரிய பெரிய இதெல்லாம் போடுவாங்க, ஆட்சிங்கெல்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சாரியை தவிர வேறு எதுவும் கட்ட மாட்டாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பின்னல் போட்டிருப்பாங்க, முடி ஃப்ரீ ஹேர்ன்றதே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஜென்ஸு கிட்ஸ் நீங்கள் அழகாக இருக்கீங்க, நான் ஒரு ஸ்பைக் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேர் வச்சுருக்கீங்க. ஏன் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்ம காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருமே டியூன் ஆகிறோம். அந்த டியூன் ஆகிறது தான் மெடிக்கலாக என்னென்னு சொல்கிறோம்னா மியூட்டேட் ஆகிறோம்னு அர்த்தம். அப்போது நம்ம ஸ்டைலை மாற்றிக்கலாம், நம்ம அழகை மாற்றிக்கலாம், நம்ம ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறணும் போது அதே லைஃப் தானே ஒரு கிருமிக்கும் இருக்குது. அந்த கிருமிக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, அந்த கிருமிக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்குது. அந்த கிருமி ஹேஸ் அ லைஃப் டு மூவ் ஆன். ஓகேங்களா? நம்மளாம் இப்போ வந்தவங்க, ஆனால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்ற கிருமி வந்துட்டு நம்மளாம் இந்த மனித இனம் வரத்துக்கு முன்னாடியே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உலகத்தில் ஆரம்பித்த போதுலேருந்து அவங்களாம் இருக்காங்க. தே ஆர் மோர் ஸ்மார்ட் தேன் அஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களோட லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக அவங்களோட கேரக்டரை மாற்றிக்கிறாங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.